நல்லவரப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீ நல்லவர், 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 நல்லவர். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி, 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 நன்றி. கண்களை மூடி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எனக்காக யாவையும் செய்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, ஆமென். இந்த இடத்துல நீர் வந்து வாசம் செய்யும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ அப்பா, ஆமென். இந்த இடம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா, தேவ பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா. நீ அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆமென். நீரே எங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரர். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை நாங்கள் இந்த ஆராதனைக்கென்று நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த இடம் முழுவதும் உங்கள் பிரசன்னத்தினால நிரப்புங்கப்பா, உங்கள் பிரசன்னத்தினால் நிரப்புங்கப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எல் ஷடாயின் தெய்வமே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா, வரவேடும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று தண்ணீரே, உள்ளம் ஏங்குதையா. வரவேண்டும், வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே, இப்போ வரவேண்டும் வல்லவரே, நல்லவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்கள் மத்தியிலே வந்து நீர் உலாவும்படியாக உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இருப்பது எவ்வளவு உண்மையோ ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம்.
உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த ஆராதனை பங்கெடுக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு வாலிபர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு பெரியவர்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவனின் ஒவ்வொருவரையும் தொட்டு நீங்க ஆசீர்வதித்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். எங்கள் மத்தியிலே உலாவும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் உங்க ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாய் சொல்லலாமே, அல்லேலூயா, ஆமென். ஒரு பாடலை கூட பாடி பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை என்று பாடி பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. ஹல்லேலூயா. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. வல்லவரே, செயல்கள் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போம், சோர்ந்து போவதில்லை. நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தே, ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் ஆமென். நம்பிக்கை நீங்க தான்ப்பா, ஆமென். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன், ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமே, நீ அரணாயிருப்பவர். மிகுவேல் மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கை நீங்க தான் பாயோட நம்பிக்கை. நம்பிடும் யாவருக்கும் நீ அரணாயிருப்பவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் என் அரணாயிருப்பவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் ஆமென். பணித்திட வந்தோ
இச்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. என்னை பழித்திட வந்தோரை இச்சை மூடினதே. அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. காண்போரை வியத்திட உயர்த்தி வைத்தீரே. அட இவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. காண்போரை வியத்திட உயர்த்தி வைத்தீரே. அட இவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செயல்களிலும் முரண்பாடற்றவரே. ஓ வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும் நல்ல சத்தமாய் மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவர். நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுவோம். ஆமா, அவரே நம்முடைய நம்பிக்கை. ஆமென். ஓ கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை. உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. கர்த்தாவே, கர்த்தாவே, உம்மை நம்பினவர். யாரெல்லாம் கர்த்தரை நம்பி வந்திருக்கீங்க? கர்த்தர் ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். வல்லவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. ஓ வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கை. உங்க சத்தம் உயரட்டுமே. அவரே நம்முடைய நம்பிக்கை. ஆமென், ஆமென். இன்னும் சத்தமாய் மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கை. நீரே என்னோட நம்பிக்கை என்று சொல்லுகிறவர்கள். ஆமென். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே. யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவர். யாரெல்லாம் கர்த்தரை நம்பி வந்திருக்கீங்க? அவர் உங்களுக்கு அரணாக இருப்பார். இயேசுவை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு அவரே உங்களுக்கு அரணாக கோட்டையாக இருப்பார். ஆமென். ஓ மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. நம்பிடும் யாவருக்கும். ஆமென். மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. ஆமென். ஓ ஆமென். பழித்திட வந்தோரை இச்சை மூடினதே. என்னை அழித்திட வந்தோரை நிந்தை மூடினதே. பழித்திட வந்தோரை இச்சை மூடினதே. அழித்திட நினைத்தோரை நிந்தை மூடினதே. காண்போரை வியந்திட உயர்த்தி வைத்தீரே. என்னை காண்போரை உயர்த்தி வைத்தீரே. அட இவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. அட இவன் தானா என்றென்னும் அளவில் வைத்தீரே. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் போதாது. சத்தமாய் வல்லவரே, செயல்களில் வல்லவரே,
வல்லவரே, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவர். சத்தமாய், மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கை, நீரே என்னுடைய நம்பிக்கை. ஆமென், அல்லேலூயா. மிகுவேல், மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும். ஓ கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கம் அடைவதில்லை, உமக்காக காத்திருப்போம் சோர்ந்து போ. நீங்க கர்த்தரை நம்பி வந்திருக்கீங்களா? நீங்க வெட்கம் அடைய மாட்டீங்க. கர்த்தருக்காக நீங்க காத்திருக்கீங்களா? நீங்க சோர்ந்து போக மாட்டீங்க. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல சட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர் உயர எழும்புவார்கள். அவர்கள் கீழானவர்கள் அல்ல, அவர்கள் மேலானவர்கள். கர்த்தர் உங்களை உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு வைப்பார். யாரெல்லாம் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தரை தேடி வந்திருக்கீங்களோ, கர்த்தருக்காக கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும்படியாக வந்திருக்கீங்களோ, அவர்கள் மேலே தேவனுடைய வல்லமையில கரம், தேவனுடைய வல்லமையில கரம் இறங்கி ஆசீர்வதிக்கும், ஆசீர்வதிக்கும், ஆசீர்வதிக்கும். அவர் ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். அவர் உங்களை ஒரு நாள் வெட்கப்படுத்தவே மாட்டார். ஆமென். எத்தனை பேர் அப்படி சொல்றீங்க? ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை இம்மட்டு நடத்தி இருக்கிறார். ஆமென், இம்மட்டு நம்மை நடத்தி இருக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, ஆமென். எபினேசரேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எபினேசரே, எபினேசரே சொல்லுங்க, எபினேசரே. சத்தம் உயரட்டுமே, எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இம்மட்டு நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆமென். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே. ஆமென். இந்த மாதத்திலே முதல் வாரம் ஆமென் ஆண்டுடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். கடந்த மாதம் வரையிலும் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதமும் காத்த ஆண்டவர் அதே தேவன் இந்த ஏப்ரல் மாதத்திலும் நம்மை காப்பாற்ற, நம்மை வழி நடத்த, நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே என்று பாடி அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவா ஈரே. எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே. இந்த மாதத்தின் நாட்களிலே, புது மாதத்தின் நாட்களிலே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாப பிசாசின் சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை ஆமென் இயேசு நாமத்தில் அதற்றியவர், இயேசு நாமத்தில் அதற்றியவர். ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. சேயை காக்கும் ஒரு தாயை போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. ஆமென். சேயை காக்கும், அப்படியே முழங்கால் படிட்டு சொல்லுவீங்களா? ஆமென். இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவன். மகத்தான மகத்தான கிருபையின் மேலே, மகத்தான கிருபையின் மேலே மகிழ்வானி ஊற்றிடுமே, மகிழ்வானி ஊற்றிடுமே. ஸ்தோத்திரம்.
ஸ்தோத்தரிப்போம், ஸ்தோத்தரிப்போம் நாமே சந்தோஷமாய். ஆமென். இயேசுவையே அல்லேலூயா. ஓ ஆர்ப்பரிப்போம் அன்பரே இயேசுவே அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவே, ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவே அல்லேலூயா. ஸ்தோத்தரிப்போம் நாமே. பழமையெல்லாம் முடிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமையெல்லாம் பழமையெல்லாம் முடிந்து எல்லாவற்றையும் புதிதாக்குவார். ஆமென். இந்த ஏப்ரல் மாதத்துல ஓ உந்தன் மகிமை இறங்கியே வாருமே, உந்தன் மகிமையில் நீங்க கேட்பீங்களா? மறுரூபம் அடைந்து விடுவோம். மறுரூபம் அடை, மறுரூபம் வேண்டும் ஆண்டவரே, நாங்கள் மறுரூபம் அடை ஸ்தோத்தரிப்போம். ஓ ஹalleluya. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பே. ஆமென். ஸ்தோத்தரிப்போம் நாமே. எல்லா பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போவதாக, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போவதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள கரம் பழைய பாவங்கள், பழைய பிரச்சனைகள், பழைய நிந்தைகளை, பழைய நிந்தனைகள், பழைய அவமானங்கள், பழைய தரித்திர நிலைகள் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகி போவதாக, விலகி போவதாக. நல்ல கண்களை மூடி கர்த்தரை நல்லா துதிங்க. ஒரு வல்லமை இந்த காலவேளை நிரப்பட்டும். இந்த ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதியிலே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நிரப்பட்டு விட்டு கொடுங்க. நல்லா விட்டு கொடுத்து கர்த்தரை நல்லா துதிங்க. நல்லா வாயை திறந்து கர்த்தரை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணி விடுதலையோடு ஆராதிங்க. ஆமென். மௌனமா இல்ல, மௌனமா இல்ல. கர்த்தரை விடுதலையோடு கூட ஏதோ ஒரு கட்டுக்குள்ள இருப்பது போல அல்ல. கட்டுகளை பரிசுத்த ஆவியானவர் இந்த காலவேளையிலே உடைக்கிறார், உடைக்கிறார், உடைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ, பரிசுத்த ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை, விடுதலை, விடுதலை. அவர் விடுதலையின் ஆவியானவர், அவர் விடுதலையின் ஆவியானவர், அவர் விடுதலையின் ஆவியானவர், அவர் விடுதலையின் ஆவியானவர். ரபாபா லகந்த ரபலபா ஷகந்த ரபலபா ஏலகந்த ரதோ ஷகந்த ரபாபா. எஸ் ஹalleluya, ஹalleluya. ஆமென், ஆமென், ஆமென். ஒவ்வொரு சிறுபிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே, ஒவ்வொரு வாலிபர்களை நிரப்பும் ஆண்டவரே, ஒவ்வொரு பெரியவர்களை நிரப்பும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியான வல்லமை, பரிசுத்த ஆவியான வல்லமை, பரிசுத்த ஆவியான வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பட்டும், 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 நிரப்பட்டும். Thank you Holy Spirit. Amen, amen, amen. O ragandara la dara la da shagandara. Hallelujah, 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 hallelujah. எத்தனை பேருக்கு அந்த நிறைவான பரிசுத்த ஆவியானவர் ஆமென் வேண்டும் என்று விரும்புகிறீங்க? ஆமென். அந்த நிறைவு நமக்குள்ள வரணும். ஆமென். குறைவு எப்போ மாறும் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற ஆமென் குறைவு எப்போ மாறும் தெரியுமா? நிறைவான பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது. ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த நிறைவான அனுபவத்துக்குள்ள போகணும்னு விரும்புறீங்க? எத்தனை பேருக்குள்ள அந்த பரிசுத்த ஆவியானுடைய நிறைவு வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அப்படியே எழுந்து நின்று கர்த்தருடைய சமூகத்துல தாகத்தோடு இருங்க, தாகத்தோடு இருங்க. பக்கத்துல உள்ளவங்க எப்படி ஆராதிக்கிறாங்க, ஆமென், பின்னாடி உள்ளவங்க, அதெல்லாம் எனக்கு ஐ டோன்ட் கேர். நானும் தேவனும் பரிசுத்த ஆவியானவர் இங்கே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் ஆலயத்துக்கு நடுவிலே நான் உலாவுவேன். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கலினாலே இந்த ஆலயத்தை முழுவதையும் அவர் நிரப்பியிருக்கிறார். ஆமென். வெளிப்படுத்துற விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் 7 பொற்கொத்து விளக்கு நடுவிலே அவர் உலாவினவர். நம்முடைய ஆண்டவர் உலாவுகிறவர். நம்முடைய ஆண்டவர் நம்மை நிரப்புகிற ஆவியானவர், நம்மை தொடுகிறவர், நம்மை தொட்டு சுகமாக்குகிறவர். நீங்க வேணா அதை செக் பண்ணி பாருங்க. இந்த ஆராதனை வேளையில நிறைய வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குவார், நிறைய பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவார். உங்க சரீரத்தில் இருக்கக்கூடிய அசுத்த ஆவியுடைய கிரியைகள் எல்லாம் எரிந்து சாம்பலாகுகிற நேரம் இது. ஓ ரபாலா கந்தர பலபதா ஷபதர பலபதியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கரதரதரபது ஷேகந்தரவலப. ஹalleluya 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 ஹalleluya. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியானதும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியானதும் சாத்தியமாகுமே. ஓ நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, பலவீனம் பலனாய் மாறுமே. சுகவீனம் சுகமாய் மாறுமே. பலவீனம் பலனாய் மாறும். இந்த ஆராதனை வேளையில் அதுதான் நடக்கும். கர்த்தர் உங்களை தொடும் பொழுது உங்க சுகவீனங்கள் எல்லாம் மாறும். உங்க பலவீனங்கள் எல்லாம் மாறும். ஆமென். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமா. நீர் வந்தால் சூழ்நிலை மாறும். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகும். முடியாதது நம்மளால முடியாதது. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, ஓ நீர் வாருமே. நிறைவே. நீங்க கேட்பீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்பொழுது உங்களால விட முடியாத சில பாவங்களை பரிசுத்த ஆவியானவர் துணையோட நீங்க ஆமென் ஜெயிக்கலாம். உங்களால ஜெயிக்க முடியாததை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நீங்க ஜெயிக்கலாம். உங்களால முடியாத பலவீனங்களை இயேசு கிறிஸ்துவால மாற்ற முடியும். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள். நீங்கள் பலனடைவீர்கள். உங்கள் எலும்புகளுக்குள்ள பலவீனங்கள் மாறும். உங்கள் நரம்புகளுக்குள்ள பலவீனங்கள் மாறும். உங்கள் சரீரத்தில் காணப்படுகிற பலவீனங்கள் மாறும். இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த நிறைவான ஆவியானவர், இந்த நிறைவான ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது குறைவுகள் எல்லாம் மாறும். விசுவாசிக்கிறவங்க 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 பெற்றுக்கொள்வீங்க. நிறைவான ஆவியானவர். ஓ ஹalleluya ஹalleluya. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம். வனாந்தரம் எல்லாம் செழிப்பாய் மாறுவதாக. வனாந்தரம் எல்லாம் செழிப்பாய் மாறுவதாக. வனாந்தரம் எல்லாம் செழிப்பாய் மாறுவதாக. பெற்றுக்கொள்ளுங்கள். பெற்றுக்கொள்ளுங்கள். உன்னதத்தினுடைய அபிஷேகத்தை, உன்னதத்துடைய அபிஷேகத்தை, உன்னதத்துடைய அபிஷேகத்தை, உன்னதத்துடைய அபிஷேகத்தை, உன்னதத்துடைய அபிஷேகத்தை, உன்னதத்துடைய அபிஷேகத்தை. ஓ பரிசுத்த ஆவியோட வல்லமை, பரிசுத்த ஆவியோட வல்லமை, பரிசுத்த ஆவியோட வல்லமை. எஸ், உங்க பலவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். உங்க சிந்தனையில அடிக்கடி வரக்கூடிய பலவீனங்கள், சுகவீனங்களை கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். சிந்தனையில போராட்டத்தோடு கூட வந்திருக்கீங்களா? ஆமென். ஹalleluya. முடியாத ஆமென் பிரச்சனையோட கூட வந்திருக்கீங்களா? பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும்போது அவருடைய பலன் உங்களுக்குள்ளே வரும். ஆமென். அப்பொழுது நீங்கள் ஆரோக்கியம் அடைவீர்கள். அப்பொழுது நீங்கள் ஆரோக்கியம் அடைவீர்கள்.
பரிசுத்த ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். ஷகதரபலபதிய. ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். ஹalleluya ஹalleluya. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒரு நிறைவான ஆவியோட வல்லமை பெற்றுக்கொள்ளுங்கள், 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 பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். சில பேருக்குள்ள இருக்கிற வியாதிகளை கர்த்தர் சுகமாக்குகிறார். இப்பொழுது இப்பொழுது விடுதலை விடுதலை உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்குகிறார். விடுதலை விடுதலை. ஷபாபா ரபா லகந்தா ரபா லபா. எஸ் எஸ் எஸ். ஆமென். ஒரு புதிய வல்லமை, ஒரு புதிய தொடுதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு புதிய தொடுதல் உண்டாகட்டும், ஒரு புதிய தொடுதல் உண்டாகட்டும். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அவர் எவ்வளவு நல்ல தேவன், அவர் எவ்வளவு நல்ல தேவன். நான் சொல்லுவேன், இந்த ஏப்ரல் மாதம் வரையிலும் நான் வந்திருப்பது என்னுடைய பலனால கிடையாது, என்னுடைய ஆரோக்கியத்தினால கிடையாது, என்னுடைய செல்வ செழிப்பினால கிடையாது, என்னுடைய ஞானத்தினால கிடையாது. கர்த்தர் எனக்கு பாராட்டின இரக்கம், அவர் என் மேல வச்ச தயவு, அவர் மாத்திரம் என்னோடு கூட இல்லை என்றால் நான் இந்த ஏப்ரல் மாதத்துல நான் கால் வச்சிருக்கவே முடியாது. அவர்தான் என்னை தாங்கி சுமந்து தப்புவித்து ஆமென் எனக்கு உதவிகளை செய்து வந்திருக்கிறார். ஆமென். ஹalleluya. எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. ஒரு தகப்பனை போல சுமக்கிறவர், ஒரு தகப்பனை போல சுமக்கிற ஆண்டவர். ஆமென். இன்னைக்கு இந்த உலகத்துல நம்மளை சுமக்கிறதுக்கு ஆள் இல்லாம இருக்கலாம், ஆனா இயேசு உங்களை சுமக்கிறாரு. எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில வந்திருக்கீங்களா? எல்லாராலும் வெறுக்கப்பட்ட நிலைமையோட வந்திருக்கீங்களா? இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், I am with you always. நான் எப்பொழுதும் உன்னோடே கூட இருக்கிறேன். மனுஷங்க பாவத்தை பார்த்து நீ பாவி, நீ பாவி, நீ தப்பு பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணிட்டன்னு உங்களை ஒதுக்குவாங்க. ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஓ பாவிகளை ரட்சிப்பதற்காகவே அவன் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்தார். உன் பாவத்தை அல்ல, உன்னை அவர் நேசிக்கிறார். உன் பாவத்தை அவராலே விளக்க முடியும். உனக்கு ஒரு முழுமையான விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். உன் எதிர்காலத்துக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ அந்த தடையெல்லாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால மாற்றி போட முடியும். என்ன தடையா இருக்குது? சில மனிதர்கள் உனக்கு தடையா இருக்கிறாங்களா? சில விதமான ஆண்கள், சில விதமான பெண்கள் உன் எதிர்காலத்துக்கு தடையா இருக்காங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வரும்பொழுது அந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறார். தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறார். இந்த தடைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றி போடுகிறார். அவரே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆமென். ஒரு பரிசுத்தவான் இப்படி சொல்லுகிறார், நான் இன்னைக்கு உயிரோடு இருப்பது உங்க கிருபைதான்ப்பா. ஆமென். ஹalleluya. எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? உங்க வலது கரத்தை உயர்த்தி சொல்லுவீங்களா, ஆண்டவரே நான் உயிரோடு இருக்கிறது உங்க கிருபைதான்ப்பா. ஹalleluya. சொல்லுவீங்களா ஆண்டவரே? ஹalleluya ஹalleluya. இன்னமும் வாழ்கிறேன், உயிரோடு இருக்கிறேன், இதுவரை நடத்தியது உங்க கிருபைதான். இன்னமும் வாழ்கிறேன், உயிரோடு இருக்கிறேன், இதுவரை நடத்தியது உங்க கிருபைதான். தகப்பனை போல என்னை சுமந்து கொண்டீரே, தாயினும் மேலா அன்பு வைத்தீரே. தகப்பனை போல என்னை சுமந்து கொண்டீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்தீரே. இன்னமும் வாழ்கிறேன், உயிரோடு இருக்கிறேன், இதுவரை நடத்தியது உங்க கிருபைதான். இன்னமும் வாழ்கிறேன், உயிரோடு இருக்கிறேன், இதுவரை நடத்தியது உங்க கிருபைதான். தண்ணீரில் நடந்தாலும் மூழ்கி போகவில்லையே, அக்கினியை கடந்தாலும் சேதம் ஒன்றுமில்லையே. தண்ணீரில் நடந்தாலும் மூழ்கி போகவில்லையே, அக்கினியில் நடந்தாலும் சேதம் ஒன்றுமில்லையே. உம் கரம் என் மீது இருப்பதை உணர்கிறேன்,
நீங்காதையா, தீங்கு ஒருபோல் நெருங்காதையா. என்னை அணைக்கின்றி சுமக்கின்றி பாதுகாக்கின்றி, என்னை அணைக்கின்றி சுமக்கின்றி பாதுகாக்கின்றி. இன்னமும் வாழ்கிறேன், உயிரோடு இருக்கிறேன், இதுவரை நடத்தியது இயேசுவே. இன்னமும் வாழ்கிறேன், உயிரோடு இருக்கிறேன், இதுவரை நடத்தியது உங்க கிருபைதான். எத்தனை பேர் அப்படி சொல்ல முடியும்? கண்ணீரான பள்ளத்தாக்குல நீங்க நடக்கும் பொழுது உங்க கண்ணீரை எல்லாம் ஆண்டவர் தொடச்சிருக்கிறாரு. ஆமென், ஹல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம ரொம்ப டிப்ரெஷனா இருக்கும் பொழுது, ஏன்டா நம்ம வாழ்றோம், எதுக்காக இந்த வாழ்க்கை, நம்ம செத்துட்டா நல்லா இருக்குமே, ஏன் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, நான் இப்படிப்பட்ட ஒரு இடுக்கமான வாசலுக்குள்ள நான் போகணுமா, எனக்கு ஏன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குது? என்ன போல இருக்கக்கூடிய சகோதரர்கள்லாம் எவ்வளவு ஃப்ரீயா இருக்கிறாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன்? என் குடும்பத்துக்கு மட்டும் அடிக்கு மேல அடி விழுந்து கொண்டே இருக்கிறது, வறுமைக்கு மேல வறுமை அப்படின்னு சொல்லி நீங்க கண்ணீரின் பள்ளத்தாக்குக்கு நீங்க போய் கொண்டிருக்கலாம். கண்ணீரின் பள்ளத்தாக்கு, வாழ்க்கையுடைய கடைசி முடிவுக்கு நீங்க போயிருக்கலாம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அந்த கடைசி முடிவிலையும் தூக்கி எடுத்து, உங்களை தூக்கி எடுத்து, உங்கள் பாவங்களை எல்லாம் தம்முடைய இரத்தத்தாலே கழுவி சுத்திகரித்து, உங்கள் வேதனையெல்லாம் கர்த்தர் மாற்றி, உங்களுக்கென்று ஒரு ஆசீர்வாதத்தை வைத்து உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வைக்கிறவர், உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வைக்கிறவர், உங்களை உயர்ந்த அடைக்கலத்திலே கொண்டு வைக்கிற ஆண்டவர். நிறைய நேரம் நமக்குள்ள பிரச்சனை வரும்போது நம்ம இப்படிதான் யோசிப்போம். யாக்கோபு ஏசாவை சந்திக்கும்படியா போகிறான். அவனுக்குள்ள ஒரு பெரிய பயம். ஏசா என்னுடைய அண்ணன், அவன் என்னை பார்த்துட்டா கொன்னே போட்டுருவான்னு சொல்லி ரொம்ப பயத்தோட திகிலோட கூட இருக்கிறான். நான் ஆண்டவர் என்ன சொன்னா தெரியுமா? யாக்கோபே, உன்னை இந்த தேசத்திலிருந்து கொண்டு போனது நான் தான், இந்த தேசத்துக்கு கொண்டு வருகிறவரும் நான் தான், உன்னோடு கூட நான் எப்பொழுதும் இருக்கிற தெய்வமும் நான் தான். உன்னை ஏசாவுடைய கைகளுக்கு மாத்திரமல்ல, உனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதத்தையும் வாய்க்காதே போக பண்ணுகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. உங்களுக்கு விரோதமான சக்திகள் செயல்படாது, உங்களுக்கு விரோதமான மாந்திரிக கிரியைகள் செயல்படாது, உங்களை அவதூறாக பேசுகிற நாவுகளை கர்த்தரே அடக்கி போடுவார். ஏன் தெரியுமா? அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார், அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். கண்ணீரின் பள்ளத்தாக்குல நீங்க உருவ நடந்தாலும் ஆமென், அந்த கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர், ஆனந்த களிப்பாக மாற்றுகிறவர். ஆமென். கடன் பிரச்சனையினால கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கீங்களா? சில தேவையினால கண்ணீர் வடித்துக் கொண்டே இருக்கீங்களா? பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கலைன்னு சொல்லி ஆமென் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? வீட்டு வேலை அப்படியே ஸ்டாப் ஆகி போய் நிக்குது, வீடு சரியா கம்ப்ளீட் ஆகலன்னு சொல்லி ஆமென் ஆமென் கண்ணீர் வடிச்சுக்கிட்டே இருக்கீங்களா? சரியான ஒரு வேலை எனக்கு கிடைக்கலன்னு சொல்லி ஆமென் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கீங்களா? எதிர்காலத்தை குறித்து கண்ணீர் வடிச்சு கொண்டிருக்கீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்ணீரை நான் ஆனந்த களிப்பாக மாற்றுவேன். நான் அன்னாளுடைய தெய்வம், அன்னாளுடைய கண்ணீரை கண்டு நான் ஆனந்த களிப்பாக மாற்றினேனே, அதே போல உன்னை நான் மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாக மாற்றினீ, கவலைகள் பெருகும் போது கரம் பிடித்து நடத்தினீ. கண்ணீரின் பள்ளத்தாக்கை களிப்பாக மாற்றினீ, கவலைகள் பெருகும் போது கரம் பிடித்து நடத்தினீ. உந்தன் தோள் மீது சுமப்பதை அறிகிறேன், உந்தன் தோள் மீது சுமப்பதை அறிகிறேன். சோதனை என்னை ஒன்றும் தொடராதையா, சோதனை என்னை ஒன்றும் தொடராதையா. என்னை தாங்கின்றி சுமக்கின்றி பாதுகாக்கின்றி, என்னை அணைக்கின்றி. இன்னமும் வாழ்கிறேன், உயிருடன் இருக்கிறேன்,
நடத்தியது தகப்பனை போல தகப்பனை போல என்னை சுமந்து சென்றீரே. தாயினும் மேலா என் அன்பு வைத்தீரே. தகப்பனை போல ஆமென். இன்னமும் வாழ்கிறே உயிருடன் இருக்கிறே. ஆமென். இதுவரை நடத்தியது உங்கள் கிருபைதான். இன்னமும் வாழ்கிறே. ஆமென். உயிரோடு இருக்கிறேன். இதுவரை நடத்தியது உங்க கிருபைதான். இன்னமும் வாழ்கிறேன் உயிருடன் இருக்கிறேன். ஆமென். இதுவரை நடத்தியது உங்க கிருபைதான். இதுவரைக்கும் என்ன நடத்தி வந்த தெய்வம் இனிமேல் உங்களை நடத்துவார். இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் அவர் உங்களை நடத்துவார். இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் உங்க மேல இருக்கிறத நீங்க உணர்வீங்க. உங்க வேலை ஸ்தலத்துல நீங்க உணர்வீங்க. நீங்க படிக்கிற ஸ்கூல்ல காலேஜ்ல உணர்வீங்க. அவருடைய கரம் உங்களை நடத்தும். ஏன்னா அவர் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். இயேசு ஒருத்தர் தான் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். இந்த உலகத்துல உயிரை கொடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நண்பர்கள் சொல்லுவாங்க நான் உனக்காக உயிரே கொடுப்பேன்னு சொல்லுவாங்க. ஆமென். உறவினர்கள் சொல்லுவாங்க உனக்காக நான் உயிரே கொடுப்பேன்னு. நத்திங், ஒண்ணுமே இல்லை. அவங்க சரியான நேரத்துல சரியான இடத்துக்கு ஓடியே போயிடுவாங்க. ஆண்டவர் ஒருத்தர் தான் சொன்ன வார்த்தையில மாறாதவர். அவர் ஒருவர் தான் நமக்காக ரத்தம் சிந்தினவர். அவர் ஒருவர் தான் நமக்காக நம்மை மீட்டு கொண்டவர். ஹல்லேலூயா. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ரத்தம் சிந்தி மீட்டவரே, இரக்கம் நிறைந்தவரே. ஐயா இரக்கம் நிறைந்தவரே, ஐயா இரக்கம் நிறைந்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். அப்படி சொல்லுவீங்களா? உண்மையா? எப்படி நான் பாடுவேன். தகப்பனே என்ன சொல்லி நான் துதிப்பேன். என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு நீதானையா. நல்ல பங்கு நீதானையா. உம்மை எப்படி நான் பாடுவேன். நீங்க சொல்லுவீங்களா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து? என்ன சொல்லி நான் துதிப்பேன். இயேசுவே நீங்க எனக்கு செஞ்ச நன்மைகளுக்காக எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். உலையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே. உலையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே. ஐயா தூக்கி எடுத்தவரே. உம்மை எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை எப்படி. நான் பாடுவேன். ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? என்ன சொல்லி நான் துதிப்பேன். அபிஷேகித்து அணைப்பவரே, ஆறுதல் நாயகரே. ஆமென். ஆறுதல் நாயகரே. அபிஷேகித்து அணைப்பவரே, ஓ, ஆறுதல் நாயகனே. ஐயா ஆறுதல் நாயகரே. உம்மை எப்படி
நான் பாடுவேன். என்ன சொல்லி நான் துதிப்பேன்? உம்மை எப்படி நான் பாடுவேன்? வா, உண்மையே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில நீங்க செஞ்ச நன்மைகளுக்காக நன்றி. எனக்காக ரத்தம் சிந்தினீங்களப்பா, எனக்காக 3 ஆணிகள் நடுவிலே எனக்காக நீங்க தொங்குனீங்களப்பா, எனக்காக ஜீவனையே கொடுத்தீங்களப்பா. என்னுடைய பாவத்துக்காக நான் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, நான் அறையப்பட வேண்டிய இடத்துல ஆண்டவரே நீங்க சிலுவையில தொங்குனீங்களே. உங்க அன்பு எவ்வளவு பெருசு, உங்க அன்பு எவ்வளவு பெரியது. என்னை நேசித்து எனக்காக ஜீவனையே கொடுத்த அன்பு, இந்த அன்புக்கு ஈடாக இந்த பூமியிலே வேறொரு அன்பு இல்லை, வேறொரு அன்பு இல்லை. இந்த அன்புக்கு ஈடாக இந்த பூமியிலே வேறொரு அன்பு இல்லை. உம்முடைய அன்புக்கு ஈடாக இந்த பூமியிலே வேறொரு அன்பு இல்லவே இல்லை ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. எதிர்பார்க்காத அன்பு, எதிர்பாராத நேரத்தில் வந்து நமக்கு உதவி செய்கிற அன்பு, அது இயேசு கிறிஸ்துடைய அன்பு மாத்திரம்தான். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய அன்புக்கு ஈடாக இந்த பூமியில வேற எந்த ஒரு மனுஷனுடைய அன்பு இல்லை, மனைவியுடைய அன்பு இல்லை. அவருடைய அன்புக்கு ஈடாக கணவனுடைய அன்பு அவருடைய அன்புக்கு ஈடாக இல்லை, பெற்றோருடைய அன்பு அவருடைய அன்புக்கு ஈடாக இல்லை, பிள்ளைகளுடைய அன்பு அவருடைய அன்புக்கு ஈடாக இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலான அன்பு உடையவர் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் செஞ்ச நன்மைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவு நன்மைகளை கர்த்தர் செஞ்சிருக்கிறாரு. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நீங்க என் வாழ்க்கையில் நீங்க செஞ்ச எல்லா நன்மைகளுக்காக நன்றிப்பான்னு சொல்லுங்க. ஆமென், ஹல்லேலூயா. எதுக்காக இந்த ஆராதனை? இன்னைக்கு நீங்க நன்றி சொல்லுவீங்கன்னா நாளைக்கு அவர் உங்க வாழ்நாளை கரத்தில் எடுத்துக்கொள்வார். அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. என்ன நான் செலுத்திடுவேன் 1000 பாடல்களோ, என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். நீங்க சொல்லுவீங்களா? என்ன நான் செலுத்திடுவேன் 1000 பாடல்களோ, என் உயிர் காலம் முழுதும் ரட்சிப்பை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக நன்றி. நன்றி அப்பா. தேங்க் யூ ஜீசஸ். என் வாழ்க்கையில நீங்க செஞ்ச நன்மைகளுக்காக நன்றி அப்பா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலோ முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. இயேசுவே, எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? இயேசுவே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை உயர்த்துங்கள். ஆமென். இந்த நாமத்தினால ஜெயம் உண்டு, இந்த நாமத்தில விடுதலை உண்டு. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நீங்க சொல்லுங்களா? ஆமென். நன்றி நன்றி ராஜா. Thank you Jesus. அளவில்லா
ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நமக்கு சத்துருக்கள் வெள்ளம் போல அவன் பெருகி வந்தாலும் ஆவியானவர் நமக்காக கொடியேற்றி என்ன செய்வாரு? சத்துருக்களுக்கு முன்பாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எண்ணெயினால நம்மளை அபிஷேகம் பண்ணி சத்துருக்களுக்கு முன்பாக நம்ம தலையை உயர்த்துகிற ஆண்டவர். நம்மளை சாப விட்டவனுக்கு முன்னாடி, நம்மளை ஏளனமா பார்த்தவனுக்கு முன்னாடி, நம்மளாம் ஒரு பொருட்டை இல்லைன்னு நினைச்சவனுக்கு முன்னாடி என் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வைத்து அவனை நமக்கு முன்பாக தலை குனிய பண்ணுகிற தேவன். சத்துருக்களுடைய தலையை குனிய பண்ணுகிற தேவன். ஓ ஹalleluya. எதிர்க்கிறவர் முன்னிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணினி. நிச்சயமாய் கனம் பண்ணுவார். எதிர்க்கிறவர் முன்னிலும் யாரெல்லாம் உங்களுக்கு எதிராக வந்திருக்கிறாங்க? தள்ளினவர் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்தி அன்பாக கனம் பண்ணி. இயேசுவே இயேசுவே இயேசுவே. சின்ன பிள்ளைங்களா கண்களை மூடி கைகளை உயர்த்தி சொல்லுவீங்களா? இயேசுவே. இன்னும் சத்தமா அன்பிற்காக நன்றி. நீங்க சொல்வீங்களா? நீங்க சொல்வீங்களா? நன்றி அப்பா. அளவில்லா நன்றி அப்பா. நன்றி நன்றி அளவில்லா நன்றி நன்றி ராஜா. அளவில்லா அன்பிற்காக. ஹalleluya 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 ஹalleluya. முடிஞ்சா ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவீங்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆமென். ஹalleluya ஹalleluya. Praise your name, Father. Glorify your name. Amen. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடுங்கப்பா. ஒவ்வொரு சின்ன பிள்ளைங்களையும் தொடுங்கப்பா. ஒவ்வொரு வாலிபர்களையும் தொடுங்கப்பா. ஒவ்வொரு பெரியவங்களையும் தொடுங்க. என்ன தேவையோடு வந்திருக்கிறாங்களோ தேவையெல்லாம் கத்த நீங்க நிறைவேற்றுங்கப்பா. இயேசு கிறிஸ்துடைய வல்லமையுள்ள கரம், ஓ பரிசுத்த ஆவியான கரம் பலவீனமா இருக்கக்கூடிய உறுப்புகளை பலப்படுத்தட்டும். பலவீனமா இருக்கக்கூடிய சரீரத்தை பலப்படுத்தட்டும். தடையா இருக்கக்கூடிய தடைகளை பரிசுத்த ஆவியான வல்லமை உடை தெரிவதாக, உடை தெரிவதாக, உடை தெரிவதாக. பயப்படாதே, பயப்படாதே. சிறுமந்தையே பயப்படாதே, சிறுமந்தையே பயப்படாதே. உலகத்தில்
இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனிலும் உன்னில் இருக்கிறவர் பெரியவர். அவர் பெரியவர். அவர் பெரியவர். உனக்காக அவர் பெரிய காரியங்களை செய்வார். பெரிய காரியங்களை எதிர்பார்த்து கர்த்தர் உனக்காக பெரிய காரியங்களை செய்வார். வேதம் சொல்கிறது கர்த்தர் நமக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். உங்களுக்கு கர்த்தர் நிச்சயமா இந்த ஏப்ரல் மாதத்திலே பெரிய காரியங்களை செய்வார். எதெல்லாம் கையை விட்டு போச்சோ அதெல்லாம் கர்த்தர் கை கூடி வர பண்ணுவார். கை கூடி வர பண்ணுவார். ஆமென். எந்த பலனெல்லாம் உங்களை விட்டு போனதோ கர்த்தர் அதை பலத்தினால இணைக்கட்டுவார். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். ஆமென். என்ற வண்ணமாக சங்கீதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்கள்